முதலமைச்சர் முன்பாகவே அப்படி ஒரு கோஷம் எழுப்பப்படுது. பிரதமர் தான் அதை வந்து அமைதிப்படுத்துறாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சார் அது ஒரு அரசு விழா, எங்களுக்கு கண்ணியத்தை சொல்லி கொடுத்துருக்கிறார் எங்களுடைய முதலமைச்சர். அவர் நினைச்சிருந்தாருன்னா, அவர் ஊன்னு சொல்லியிருந்தாருன்னா அங்க பாஜக உட்கார்ந்துருக்கவே முடியாது. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பிரதமர் சொல்றாரு, நான் வந்து பல ஆயிரம் கோடிக்கான திட்டங்களை நாங்கள் அறிவிச்சுட்டு போறோம். இங்க புயல் வெள்ளத்தால் மக்கள் வாழ்வாதாரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குதான் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடியா வந்திருக்காங்க, பார்வையிட்டு இருக்காங்க. மக்களை பார்க்க வரலையே. பெருமாள் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துட்டு பெருமாள் போறதுக்கு வழி இல்ல. இடியோட நடவடிக்கை, பொன்முடியோட தீர்ப்பு, இதற்கு பிறகு திமுக கொஞ்சம் பயந்துட்டாங்களோ, வேண்டான்னு நினைக்கிறாங்களோ, பாஜகவோட மோத வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ. அவங்களால வாக்குச்சாவடியில மக்களை சேர்க்க முடியாது. எவ்வளவு கோஷம் போடுறாங்கல்ல, வாக்குச்சாவடியில ஜெயிக்க சொல்லுங்க, நான் தொடர்ந்து சவால் விட்டுக்கிட்டே இருக்கேன். ஹிந்து பல்லர் அப்படின்னு போட்டு ஒருத்தரை வந்து சம்மன் பண்ணி ஈடி கூட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த லட்சண கதை தான். அந்த வழக்கு அமலாக்கத்துறை வாபஸ் பெறப்போவதாக செய்திகள் வருது. பொதுவெளியில் ஒருவரை சாதி பெயரோடு கூப்பிடுவதோ அழைப்பதோ தடை செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் ஒரு அரசு என்வெலப்ல பொதுவெளியில ஒருவனை சாதி பெயர் சொல்லிருக்குன்னா இந்நேரம் பிசிஆர் ஆக்ட்ல அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சரி, இப்ப அடுத்து ஐ பெரியசாமி இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்காரு, கேகேஎஸ்எஸ் இருக்காரு. அவர்கள் மீதான பழைய வழக்குகள் உயர் நீதிமன்றத்துல வர இருக்கு. இதை விட இன்னும் மோசமா போகும் தேர்தல் வர வர. அதையும் தயாரோடு எதிர்கொள்வதற்கு எங்கள் தலைவர் எங்களை தயார்படுத்தி, இதை விட இன்னும் மோசமா போகும். எழுதி வச்சு இப்ப பேசப்படுகிற மாதிரி இன்னும் சில அமைச்சர்கள் குறி வைக்கப்படலாம்ன்றீங்களா? அமைச்சர்கள் இல்லை சார், ஒட்டுமொத்த திமுகவின் தலைவர்களே குறி வைக்கப்படலாம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள். வணக்கம். வணக்கம். பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்காக திருச்சி வந்திருந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. முதலமைச்சர் பிரதமர் இருக்கிற மேடையிலேயே வந்து அந்த மழை வெள்ள பாதிப்புகளை குறித்து பேசினார். நிதி வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை மேடையிலேயே முன் வச்சிருந்தாரு. பிரதமர் பதில் சொல்லும்போது, அதாவது பிரதமர் உரையாற்றும் போது, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் சிறப்பு கவனம் செலுத்துகிறோம், வரலாறு காணாத வகையில் நாங்கள் வந்து நிதி ஒதுக்கியிருக்கிறோம் அப்படின்றத மேடையிலேயே சொல்லியிருந்தாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அப்பட்டமான உண்மைக்கு புறம்பான சொல்லாடல். ஏன்னா வந்து நரேந்திர மோடியினுடைய பாஜக அரசாங்கம் தமிழ்நாடையும் தமிழ்நாட்டு மக்களையும் இன்னும் மாற்றாந்தாய்க்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச கருணை கூட இல்லாமல் நடத்துகிற ஒரு பிற்போக்குத்தனத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க வந்து பிரதமர் சொல்றாரு, நாங்க அள்ளி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு புள்ளி விவரங்களை நம்ம இங்க சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம மிக்ஜா புயல் வந்து ரொம்ப கடுமையான தாக்கத்தை, 36 மணி நேரம் தொடர் மழை சென்னையில வந்து பெரிய வாழ்வாதார பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதை இந்த அரசாங்கம் சிறப்பாக கையாண்டு 2-3 நாட்களிலேயே ஒரு சராசரி வாழ்க்கைக்கு மக்களை கொண்டு வந்துவிட்டோம். இதை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, மத்திய ஆய்வுக்குழுவும் வந்து தொடர்ந்து சொன்னாங்க, ரொம்ப சிறப்பா வெள்ள நிவாரண பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள்ல ஒரு பெரிய வரலாறு காணாத மழை, 94 சென்டிமீட்டருக்கு மழை பொழிந்திருக்கிறது, வெள்ளக்காடாக இருக்கிறது. அப்படிங்கிற அந்த சூழல்ல நம்ம நிவாரணம் கேட்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொடக்கமாக எங்களுக்கு வந்து 2000 கோடி கொடுங்க, அப்புறம் நிவாரண பணிகளுக்கு வந்து ஒரு 12,000 கோடி கொடுங்க, அங்க அவசர கால நிதியா ஒரு 4,000 கோடி கொடுங்க. ஆக மொத்தம் நம்ம கேட்டது வந்து ஒரு 21,000 கோடி. ஆனா அவங்க ஒரு பைசா கூட தரல. ஒரு பைசா கூட மத்திய அரசாங்கம் இந்த இயற்கை பேரிடருக்கான பணத்தை கொடுக்கல. பேரிடருக்கான நிதியிலிருந்து தான் வந்து ஒரு 450 கோடி 402 முறை கொடுத்தாங்கல்ல. நாம கேட்கறது இந்த புயலுக்கு. நீங்க இது வந்து வரலாறு காணாத புயல், பெரும் மழை, அந்த மலையில வந்து ஒரு பெரிய பாதிப்பு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாறு காணாத மழை. கிட்டத்தட்ட ஓராண்டு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல 12 மணி நேரத்துல ஒரு இடத்துல பெய்யுது.
அப்ப அதனுடைய ஆழம், அதனுடைய வீரியம், அதனுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத உணரணும். அதுக்குதான் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரடியா வந்திருக்காங்க, பார்வையிட்டு இருக்காங்க. அது மதிப்பீட்டு குழு வந்து என்ன இதுக்கு ஒதுக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை செய்த பிறகு அதை செய்ய மக்களை போறாங்க. பார்க்க வரலையே. பெருமாள் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்துட்டு பெருமாள் போறதுக்கு வழி சுத்தமா இருக்கு. அங்கேயும் மக்கள் இருக்காங்க. பெருமாள் கோயில தான் சொன்னாங்க. மக்கள் அவங்க அந்த பக்கம் இருக்கிற மக்களே கோரிக்கை கொடுக்குறாங்கன்ற முகபாவனைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க அதை பார்க்கலாம். நான் அதை கடந்து வரேன். எம்பி கனிமொழி இருக்காங்க, நான் அதை தங்கம் தென்னரசு அமைச்சர் இருக்காரு. இப்ப அவங்களாம் எங்க போனாங்க? நான் அதை கடந்து வரேன். அது ஒரு புரோட்டோகாலுங்க. நான் வந்து என்னுடைய இடது கையால் அவர்களை புறம் தள்ளுகிறேன். ஒரு செய்தி தான், இதுவரைக்கும் ஒரு பைசா கூட நிதி கொடுக்கல. மத்திய அரசாங்கத்தில் இருந்து பேரிடருக்காக நிதி கொடுக்கல. இந்த 450 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ற கதை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் உள்ள நிதி, எல்லா மாநிலங்களுக்கும் சட்டம் இயற்றப்பட்டு அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு 1200 கோடி, அதில் 900 கோடி மத்திய அரசு, மீதி இருக்கிற 300 கோடி தமிழ்நாடு அரசினுடைய பங்களிப்பு. இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் அந்த நிதியே தவிர, இவங்க பேரிடர் நாங்க கேட்கறது தேசிய பேரிடரா அறிவிங்க, கடுமையான பேரிடரா அறிவிங்கன்னு சொல்றோம். அப்ப இந்த 100 ஆண்டுகளில் இல்லாத மழை, இதை கணிக்க தவறிய வானிலை, இதை குறித்து எங்களுக்கு தகவல் சரியாக பகிராத அந்த நிலையில் இதை சமாளிக்கிற ஒரு திறன் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கு. மேடையில வந்து பிரதம மந்திரி ஒன்றிய தலைமை அமைச்சர் சொல்றாரு, நாங்க வந்து சிறப்பு கவனத்துல நிதி பங்கீடு கொடுக்கிறோம். நவம்பர் 2023 மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு தகவல், அதாவது மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தொகையை நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தொகை பாத்தீங்கன்னா 72,961.24 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 73,000 கோடின்னு வச்சுங்க. 73,000 கோடியில உத்தரப்பிரதேசத்துக்கு 13,088 கோடியை ஒதுக்குறாங்க. 13,088 கோடி. ஆனா உத்தரப்பிரதேசம் எவ்வளவு வரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. வெறும் குறைந்தபட்சமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 8,973 கோடி தான் வரியே கட்டியிருக்காங்க. 8,000 கோடி கட்டினவங்களுக்கு 13,000 கோடி கொடுக்குறாங்க. அதே போல மத்திய பிரதேசம் 5,727 கோடியை ரிலீஸ் பண்ணியிருக்கு மத்திய அரசாங்கம். ஆனால் அவர்கள் கட்டி இருக்கிற வரி பாத்தீங்கன்னா வெறும் 3,646 கோடி. ஆனா அதே தமிழ்நாடு என்பது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 10,225 கோடி ரூபாய் வரி செலுத்தி இருக்கிறோம். ஆனால் அவர்கள் நமக்கு கொடுத்த வரி பாத்தீங்கன்னா வெறும் 2,976 கோடி. இது யார் மாற்றாந்தாய் மனப்பான்மையோட இருந்துக்கிறது? நான் வரி நிறைய கொடுக்கிறேன், ஏன் வரியை நீங்க வாங்கிக்கிறீங்க. உத்தரப்பிரதேசம் வரியே கொடுக்கல, வரியை வசூல் செய்கிற திறன் உங்கள்கிட்ட இல்ல, ஆனா அவனுக்கு 13,000 கோடி கொடுக்குறீங்க. மத்திய பிரதேசத்துல வரி வசூல் பண்ண முடியல, அவங்க 5,000 கோடி தான், 5,700 கோடி கட்டியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு திரும்ப கொடுத்தது 3,600 கோடி. இந்த 2 மாநிலங்களை விட நவம்பர் மாதம் 2023 மட்டும் நம்ம புள்ளிவரத்தின்படி 10,225 கோடி கொடுத்திருக்கோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது வெறும் 2,976 கோடி. இந்த வரி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட போகலைன்னா நாங்க உங்க ஃபண்டே கேட்க போறது இல்லை. இல்ல சிஸ்டம் அப்படிதானே இருக்கு. சிஸ்டம் தவறுங்கிற. இந்த சட்டம் எப்படி வந்தது? இந்த சட்டம், நிதி பகிர்வு சட்டம் எப்படி வந்தது? காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்ததை விட 2.5 மடங்கு அதிகமா கொடுக்கும் இல்லைன்னு சொல்றோம். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது பேரிடர் நிதி வேற. இவங்க திட்ட கமிஷன் தான் ஒரு மாநிலத்திற்கு எவ்வளவு நிதிங்கிறத உருவாக்க முடியும். ஆண்டாண்டு காலமாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு திட்ட கமிஷனை உருவாக்கி எல்லா மாநிலங்களுடைய பிரதிநிதிகளையும் உள்ளடக்கி அந்தந்த மாநில வளர்ச்சிக்கு தேவையான நிதிகளை கொடுத்து அந்த அடிப்படையில் மாநில வளர்ச்சிக்கு உள்நோக்கி எவன் வரி கொடுக்கிறான், எந்த மக்கள் அதிக வரி கொடுக்கிறான் அவனுக்கு நிறைய கொடு. அந்த பகுதியை கொடுத்துட்டு இந்த ஆட்சி, பாஜக ஆட்சி வந்த உடனேயே நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. திட்டக்குழுவை கலைத்து விட்டு நிதி ஆயோக கொண்டு வந்தாங்க. நிதி ஆயோக கொண்டு வந்து ஒட்டுமொத்த அதிகாரமும் நிதி அமைச்சகத்திடம் கொண்டு போகப்பட்டது. நிதி அமைச்சகம் என்பது நிதி அமைச்சருக்கு கட்டுப்பட்டது. நிதி அமைச்சர் என்ன முடிவு செய்யறாங்களோ அதுதானே தவிர மக்கள் தொகையின் அடிப்படையில் வரி பகிர்ந்து கொடுக்கப்படுதுன்னு காரணம் சொல்றாங்க. என் நாட்டுல உழைக்கிறான், நான் ஒழுங்கா வரி செலுத்துறேன், ஆனால் நீங்க எனக்கு என்ன பண்றீங்க, கொஞ்சமா கொடுக்குறீங்க. மக்கள் தொகை அங்க அதிகமா இருக்கு, உங்களால வரி வசூல் பண்ண முடியல, அவன் வரி செலுத்த மாட்டேங்கிறான், ஆனா நீங்க அவருக்கு அதிகமா கொடுக்குறீங்க. அதுவும் குறிப்பாக பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல அதிகமா கொடுக்குறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே குஜராத்ல போன மலையில பெருவெள்ளம் வந்தது, உடனே மோடி தனி விமானம் எடுத்துட்டு போனாரா?
போய் அந்த பிளைட்ல இறங்குறதுக்குள்ள 1000 கோடி அறிவிச்சாரா? அவங்களுக்கு தான் தேசிய பேரிடர்னு சொன்னீங்க. மாநில பேரிடர் நிதி இருக்கு, தேசிய பேரிடர் நிதி இருந்து இருந்தும் ஏன் 1000 கோடி கொடுத்தீங்க? அவங்க கேட்டதை விட ரொம்ப கம்மியா 1000 கோடி தான் கொடுத்துருக்கோம் சார். நான் கேட்கறது இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க 450 கோடி கொடுத்துட்டோங்கிறீங்க. தேசிய பேரிடர்லயும் மாநில பேரிடர்ல இருந்து மொத்தம் 900 கோடி தானே ரிலீஸ் பண்ணது. இல்ல நான் சொல்றது மத்திய அரசினுடைய பங்கு 900 கோடி சார். மாநில அரசு ரெண்டு டமா கொடுத்துட்டாங்க. கொடுக்க வேண்டியது முன்கூட்டியே கொடுத்துட்டாங்க. நான் சொல்றேன், இது வந்து ஒரு சிஸ்டம். நீங்க நடந்தாலும் நடக்கலனாலும் நீங்க கொடுக்கணும். 900 கோடி கொடுத்துட்டாங்க. ஆமா, 900 பிளஸ் 300. ஆனா அங்க 1200 கொடுத்துட்டு அடிஷனலா 1000 கோடி அறிவிக்கிறீங்களா? உடனே அடிஷனலா 1000 கோடி போய் விமானத்துல இருந்து இறங்குறதுக்குள்ளார இங்க கேட்டா நிர்மலா சீதாராமன் வரணும், பினான்ஸ் செக்ரட்டரி வரணும், ஆர்பிஐ கவர்னர் வரணும், கணக்கு பார்க்கணும், புள்ளி விவரம் எடுக்கணுங்கிறீங்களே. குஜராத்துக்கு ஒரு பார்வை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வையா? இதை நாங்க கேட்போம் இல்ல? ரைட். ரெண்டாவது வருவோம். முதலமைச்சர் அந்த மேடையிலேயே சொன்னார், மெட்ரோ ரயிலுக்கான நிதி திட்டத்தை உடனடியாக கொடுங்கள். நாங்க 2வது கட்ட நடவடிக்கை வந்து துரிதமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த துரிதமா பண்ணிக்கிட்டு இருக்கிற செகண்ட் பேஸுக்கு ஏறக்குறைய நீங்க புள்ளிவரத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேஸ் 3 வந்து 118.9 கிலோமீட்டர் மாதவரம், சிறுச்சேரி, பூந்தமல்லி 3 கனெக்ஷனையும் பண்ண போறோம். இந்த இடத்துல மொத்த தொகை 69,000 கோடி. அந்த 69,000 கோடியில இவங்க நம்ம கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்ப தொகை, ரொம்ப சொற்ப தொகை. அதுல நிதி எடுக்கிறோம். 10,000 கோடி தமிழ்நாடு அரசு ரிலீஸ் பண்ணிருக்குங்க. அந்த 2ஆம் கட்ட ரயில் தடத்துக்கு 10,000 கோடி நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மாநிலமே 10,000 கோடி ரிலீஸ் பண்ணிருக்கு. இந்த திட்டத்துக்கு நிதியுதவி அளிக்கிற தி ஜப்பான் கார்பரேஷன் வந்து, இந்த ஜப்பான் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கார்பரேஷன் வந்து 20,977 கோடி கொடுத்துட்டாங்க. மொத்தம் 30,000 கோடி மாநில அரசு முயற்சி பண்ணி எடுத்துருச்சு. மீதி கொடுக்க வேண்டிய பணம் நீங்க கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? 2015 இருந்து 2023 வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல 2015 to 2023ல நீங்க மெட்ரோவுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு யாரு வரி செலுத்தாத, வரியை முழுமையாக வசூலிக்க திறனற்ற ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு 21,855 கோடி கொடுத்திருக்கீங்க. அதை போலவே குஜராத்துக்கு 15,224 கோடி கொடுத்திருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? வெறும் 3,273. இது குறித்து எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்போதைக்கு நிதி கொடுப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லையா? தமிழ்நாட்டை அப்படி பாஜக பாக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. வேற அவங்க நாடாளுமன்ற செங்கோல் வச்சு பாராளுமன்றத்தில் காசி தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாங்க, சௌராஷ்டிரா சங்கம் நடத்துறாங்க, பிரதமர் தமிழ்லயே பேசுறாரு. சக்கரைன்னு எழுதி நக்குனா இனிக்குமா? சீட்ல எழுதி சக்கரைன்னு ஒரு சீட்ல எழுதி நக்குனா இனிக்குமா சார்? இனிக்காது. நீங்க வந்து உங்க லட்சணம் காசியில தமிழ் வளர்க்கிறோம், சௌராஷ்டிரா தமிழ் வளர்க்கிறோம், நான் தமிழ்ல பேசுறேன். உங்க லட்சணம் என்ன? நீங்க தமிழ் வளர்ச்சிக்குன்னு உங்க 10 ஆண்டு கால ஆட்சியில நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? ஒரு 74 கோடி. 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் நீங்கள் செலவு செய்த தொகை வெறும் 74 கோடி. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் செலவு செய்திருக்கிற தொகை 1487 கோடி. சமஸ்கிருதம் வழக்கில் இல்லை, சமஸ்கிருதத்துக்கு எழுத்துருவம் இல்லை, சமஸ்கிருதத்திற்கான தேவை இல்லை. ஆனால் நீங்கள் சமஸ்கிருதத்துக்கு செலவு செய்திருக்கிறது 1487. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி எங்கள் தமிழ் குடி. உலகத்தினுடைய செவ்விளக்கிய மொழிகள்ல மூத்த மொழி எங்களுடைய தமிழ். அது இல்லைன்னு அவங்க சொல்லலையே சார். நீங்க இந்த மொழிக்கான நிதி என்ன இருக்குல்ல, வழக்கில் இல்லாத மொழிக்கு உங்கள் கொள்கைக்கும் சித்தாந்தத்திற்கும் ஏற்றாற் போல ஒரே மொழி ஒரே நாடு, ஹிந்துத்துவாவினுடைய மூலம் தான் சமஸ்கிருதம். நீங்க ஆரியன் ரேயினுடைய தொடர்ச்சி தான் சமஸ்கிருதம். அந்த இடத்துல நீங்க 1,500 கோடி செலவு பண்ற இடத்துல 74 கோடி கொடுக்குறீங்க. கடந்த 4 வருடங்களாக செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் இருக்கு இல்லையா, செம்மொழி ஆய்வு நிறுவனங்கள், அந்த ஆய்வு நிறுவனம் தரமணியில இருக்கு. அந்த டைரக்டருக்கே 4 மாசம் சம்பளம் கொடுக்காம போட்டு வச்சிருக்கீங்க. 4 ஆண்டு காலம் உங்க பணியாளர்களுக்கு சம்பளம் இல்லை சார். இதுதான் நீங்க தமிழ் வளர்க்கிற லட்சணமா? நாங்க வந்து இருக்கைக்கு பணம் கேட்கிறோம். உலக நாடுகள்ல வந்து பல்கலைக்கழகங்கள்ல தமிழ் இருக்கை அமைக்கணும், நிதி உதவி கொடுங்கன்னு ப்ரப்போசல் அனுப்பணும். எத்தனை ப்ரப்போசலுக்கு நீங்க ஒப்புதல் அளிச்சீங்க? யாரை ஏமாத்துறீங்க? இது தவறான விஷயம். நீங்க உண்மையாவே உங்களுக்கு அந்த எண்ண உணர்வு இருக்கா? உங்களுக்கு அந்த எண்ணம்? நாங்க 2 கோரிக்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கோம்.
அரசாங்கம் 10 ஆண்டு காலம் உங்கள்கிட்ட தானே இருக்கு. கடைசி நிமிடத்தில் மாற்றப்பட்டது எது? உயர் நீதிமன்றங்களில் மாநில செம்மொழியான தமிழ் மொழி வழக்காடு மொழியாக வர வேண்டும் என்கிற கோரிக்கை உங்கள்கிட்ட 10 வருஷமா பெண்டிங் இருக்கு. நாங்க மத்திய அரசுடைய அலுவல் மொழியாக அதை போலவே ஆட்சி மொழியாக அறிவிங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களை மட்டும் கேட்கல. 8வது அட்டவணையில் இருக்கிற 21 மொழிகளையும் நாங்கள் கேட்கிறோம். 21 மொழிகளையும் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஹிந்தி, ஹிந்துத்துவாவை மட்டும்தான் வலியுறுத்துறீங்க, ஹிந்தியை தவிர வேறு மொழி இல்லைன்னு சொல்றீங்க. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? இதுதான் நீங்க தமிழ் வளர்க்கல லட்சணமா? இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் நீங்க பிரதமர் சொல்றாரு, நான் பல ஆயிரம் கோடிக்கான திட்டங்களை நாங்க அறிவிச்சுட்டு போறோம். என்ன அறிவிச்சிருக்கீங்க? செங்கல்பட்டுல இருந்து தூத்துக்குடிக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பைப் லைன்ல கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு 19,350 கோடிக்கு திட்டம் அறிவிச்சிருக்கீங்க. யாருக்காக அறிவிச்சிருக்கீங்க? அந்த டெண்டர் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தர்மபுரியில இருந்து விஜயவாடாவுக்கு கிட்டத்தட்ட 25,000 கோடிக்கு பைப் லைன் போடுறீங்க. யாருக்கு கொடுத்துருக்கீங்க? அதானிக்கு கொடுத்துருக்கீங்க. நீங்க அதானிக்கு சர்க்கார் நடத்திக்கிட்டு அதை மக்களுக்கு நலத்திட்டம்னு சார், இங்க ஒண்ணும் இல்லை சார், இங்க புயல் வெள்ளத்தால் மக்கள் வாழ்வாதாரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். பிரதமர் வந்து பார்த்துட்டு நான் ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட் கொடுக்குறேன், ஒரு சிறப்பு நிதி கொடுக்குறேன், நீங்க 20,000 கோடி 40,000 கோடி கொடுக்க வேண்டாம், ஒரு 2,000 கோடி ஒரு 5,000 கோடி முதல் கட்டமா நான் அறிவிக்கிறேன்னு நீங்க சொல்லியிருந்தா உண்மையாக தமிழ் பற்றாளர்களாக இருந்திருப்பீர்கள், தமிழ் மக்களின் மீது பற்று கொண்டவர்களாக இருந்திருப்பீர்கள். வெறும் வாயிலேயே வடை சுடுகிற, ஒரு பக்கம் மசால் வடை, இன்னொரு பக்கம் உளுந்த வடையா சுட்டு தள்ளி கொண்டு பெருமாளுக்கு போறதுக்கு வழி மட்டும் தேடுறீங்க. சாதாரண பெருமாள் போய் கேட்டா அவங்களுக்கு அங்க என்ன வேலைன்னு கேக்குறீங்க. இது என்ன சார் நியாயம்? அந்த அரசு விழாவில் முதலமைச்சர் பேசும்போது பிரதமர் நரேந்திர மோடி வாழ்கன்னு பாஜகவினர்லாம் கோஷம் எழுப்புனாங்க. பிரதமர் தான் அதை அமைதிப்படுத்துறாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் பிஜேபியே இல்லை, பாஜக காலூன்ற முடியாது அப்படின்னு நீங்க பல காலமா சொல்லிட்டு வரீங்க. முதலமைச்சர் முன்பாகவே அப்படி ஒரு கோஷம் எழுப்பப்படுது, பிரதமர் அதை உற்று கவனிக்கிறாரு. இப்ப பாஜக வளர்ந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்? நீங்க இந்த கோஷம் தலைவர்களை கண்டவுடன் தன்னெழுச்சியாக அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அது உளப்பூர்வமாக வர வேண்டும், உளப்பூர்வமா வரணும். அங்க காசு கொடுத்து வாடகைக்கு சைடு ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு துண்டு மாட்டி உட்கார வச்சு அவங்களெல்லாம் கத்துன்னு சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டா எந்த நேரத்துல கத்தணும்னு அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சோ அங்க கத்துறாங்க. நாங்க அதை பத்தி எல்லாம் கவலையே படுறது இல்லை. எல்லா அரசியல் கட்சியிலும் அதை செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? தவறு. நான் அதைத்தான் சொன்னேன். என்னுடைய முதல் வரியை நீங்க ரொம்ப ஆழமா கவனிக்கணும். உணர்ச்சி பெருக்கில் தன் தலைவனை கண்டவுடன் தன் தலைவன் வாழ்க என்று மயிர்கால்கள் சிலிர்த்து நரம்பு புடைக்க கலைஞர் வாழ்க, தளபதி ஸ்டாலின் வாழ்க என்று நாங்கள் குரல் எடுக்கிறோம் என்று சொன்னால் அது எங்கள் உள்ளத்திலிருந்து வருகிற உணர்வு. தளபதி வாழ்க, கலைஞர் வாழ்கன்னு சொல்றதுக்கு அங்க ஆள் இல்லையான்னு கேட்கிறேன் சார். அது ஒரு அரசு விழா, எங்களுக்கு கண்ணியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார் எங்களுடைய முதலமைச்சர். அவரு நினைச்சிருந்தாருன்னா, அவரு ஊன்னு சொல்லியிருந்தாருன்னா அங்க பாஜகவினர் உட்கார்ந்து இருக்கவே முடியாது. இல்ல, அங்க திமுகவினர் அதிகமா இல்ல, கட்சி கொடிகள் அதிகமா இல்ல. அதுதான் சொல்றேன், அது ஒரு அரசு விழாங்க, ஒரு மத்திய அரசினுடைய விழா. அந்த விழாவில் எப்படி கண்ணியம் காக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரிந்தது. அந்த கண்ணியத்தின் அடிப்படையில் இருக்கிறோமே தவிர பாஜக அந்த மேடையை அரசியல் மேடையாக பயன்படுத்த எத்தனை இல்ல. ஈடியோட நடவடிக்கை, பொன்முடியோட தீர்ப்பு, இதற்கு பிறகு திமுக கொஞ்சம் பயந்துட்டாங்களோ, வேண்டான்னு நினைக்கிறாங்களோ, பாஜகவோட மோத வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ? இந்தியா முழுவதும் சர்வாதிகாரம் தொடர்ந்த போது முதல்ல கலைஞர் முரசொலியில் இறங்கினார், இது சர்வாதிகாரத்திற்கான தொடக்க நாள். சர்வாதிகாரத்திற்கான தொடக்க நாள் என்று இரும்பு பெண்மணி என்று சொல்லப்பட்ட இந்திரா காந்தியை பார்த்த இயக்கம். இவர்கள் மதத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் புழுத்து போன பிரிவினையை கொண்டு ஹரேராம் என்கிற ஒற்றை கோஷத்தை வைத்துக் கொண்டு இந்த நாட்டை ஆளலாம் என்று எத்தனிக்கிறார்கள். காலம் மாறிக்கொண்டே இருக்கும். கோஷங்கள் அல்ல, வாக்குச்சாவடிகளில் மக்கள் என்ன யோசிக்கிறார்கள்ங்கிறது தான் முக்கியம். அவங்களால வாக்குச்சாவடியில மக்களை சேர்க்க முடியாது. எவ்வளவு கோஷம் போடுறாங்கல்ல, வாக்குச்சாவடியில ஜெயிக்க சொல்லுங்க. நான் தொடர்ந்து சவால் விட்டுக்கிட்டே இருக்கேன், அண்ணாமலையை கரூர்ல நிக்க சொல்லுங்கன்னு. அவரை வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. கரூரில் நின்றால், கோயம்புத்தூரில் நின்றால் நாம் தோற்று விடுவோம் என்று செந்தில் பாலாஜியை அரசியல் பழி வாங்குகிறார்கள். தொடர்ச்சியாக ஆளுநரை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு ஆளுநருக்காக பேசி கொண்டிருக்கிறார் என்று சம்பந்தமே இல்லாமல் ஒரு வழக்குல அவருக்கு தண்டனை வருது, திடீர்னு வருது. அப்பீல் அக்யூட்டல்ல
திடீர்னு வருது. யார் பொன்முடியை ஆமா, சொல்றீங்களா? நான் ஒரு குற்றவியல் வழக்கறிஞர் சார். அவன் எனக்கு கேஸ் ஃபுல்லா தெரியும். அந்த கேஸ்ல ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே அப்பீல் இல்லாம தீர்ப்பு வருமா? அப்படிதான் வந்திருக்கு, அப்படிதான் வந்திருக்கு. சரி, இப்ப அடுத்து ஐ பெரியசாமி இருக்காரு, தங்கம் தென்னரசு இருக்காரு, KKSS இருக்காரு. அவர்கள் மீதான பழைய வழக்குகள் உயர்நீதிமன்றத்துல வர இருக்கு. அதுல ஒண்ணு இல்ல சார், ஒண்ணு நான் இல்லையா? தொடர்ந்து சொல்றேன் சார், இந்த வழக்குகள் எல்லாம் எந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்டதுன்னு பாருங்க. இந்த வழக்குகள் எல்லாம் எந்த ஆட்சி காலத்தில் போடப்பட்டது? நீதிமன்றத்துல நீங்க வாதாட முடியும், வழக்காட முடியும். இல்ல, சி எல்லா வழக்குகளுக்கும் பிரைமா ஃபேசின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் வெண்டக்டா இஸ் a valid point for a criminal case. ஒரு அரசியல் ரீதியா என் மேல ஒரு கேஸ் போடுறப்ப இல்லாத ஒரு ஆவணத்தை இருப்பது போல புனைய வைத்து போட்டாலும் அதுவுமே அதுல வேலிட் பாயிண்ட் தான். அதை வந்து கன்சிடர் பண்ணணும். அப்ப கன்சிடர் பண்ண வேண்டிய சேர்ல வந்து உட்காரக்கூடிய நபர்களின் மீதான தன்மை இருக்குல்ல, அந்த விஷயங்களை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் கூட பட்டியல் போட்டாங்க, யாரு என்ன எப்படி அப்படின்னு. இல்ல, அப்ப திமுக வந்து சட்ட வலிமையோட இருப்பாங்க, அவங்க கிட்ட வழக்கறிஞர்கள் ரொம்ப திறமையா வாதாடுவாங்கன்ற ஒரு பெரிய பேர் இருக்கு. அப்ப பொன்முடி விஷயத்துல அது இல்லாம போயிருச்சா? அப்படிலாம் இல்லை. நாங்க இங்க வந்து எங்களை நாங்கள் மிக திறமையாக வாதாடினோம், வழக்காடப்பட்டது. நான் தான் சொல்றேன்ல, எல்லா வழக்குகளுக்கும் நீங்க வந்து பாஜகவை போல நீதித்துறையை கையாளுவதற்கு திமுகவுக்கு தெரியவில்லை. நீதிமன்றங்களுடைய வரலாற்று வந்து நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு வந்து பாஜக ஆட்சிக்கு முன்பு பாஜக ஆட்சிக்கு பின்பு அப்படின்னு நீங்க ரெண்டா பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உள்துறை அமைச்சராக சர்வ வல்லமை பொருந்தவராக இந்தியாவில் காணப்படுகிற அமித்ஷா, அவர் ஒரு கொலை வழக்கில், ஷாபானு கொலை வழக்கில் வந்து விடுதலை செய்யப்பட்டவுடன் அந்த விடுதலை தீர்ப்பை வழங்கிய நீதிபதி வந்து அடுத்த 3வது நாள் வந்து கேரள மாநில ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். அந்த வழக்கை அவருக்காக உச்ச நீதிமன்றத்தில் நடத்திய தீபக் மிஸ்ரா விடுதலையான அடுத்த வாரம் அவர் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக நேரடியாக நியமிக்கப்படுகிறார். இதிலும் ஈல்டாகாத, வளைந்து கொடுக்காத நீதிபதி லோயா என்கிற ஒருவர் எப்படி செத்தார் என்றே தெரியவில்லை. அவர்கள் இப்படியும் போவார்கள், அப்படியும் போவார்கள். இந்த திறன் எங்களுக்கு தெரியாது. சட்டத்தை நம்புகிறோம், நீதிமன்றத்தை நம்புகிறோம். கலைஞர் அடிக்கடி சொல்லுவார், நீதிபதியை விட, நீதிமன்றத்தை விட நீதி பரிபாலனத்தை நான் நிரம்ப நம்புகிறவன் நீதிமன்றம் தான். நீதிமன்றம் என்பது இப்படியே நடந்து கொண்டு போனால் நாங்கள் சந்திப்பதற்கு மக்கள் மன்றம் இருக்கிறது, மக்கள் மன்றத்தில் சந்தித்துக் கொள்வோம். இல்ல, அதான் இதற்கு முன்பாக அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியின் தலைவராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதா. அவங்க ஒரு பிராமண பெண்மணி, இந்தியா முழுக்க அவங்களுக்கு வந்து செல்வாக்கு இருக்கு. அவங்களே வந்து சிறை செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்படியெல்லாம் திமுக வழக்கை சந்தித்த போது இந்த சூழல்ல ஏன் அதை செய்ய முடியல? இல்ல, நான் தான் சொல்றேன், திமுக அமைச்சர்களே போய் சிக்க வேண்டிய நிலைமை இருக்கு. திமுக அமைச்சர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள், திமுகவின் தலைகர்த்துகள் குறிவைக்கப்படுகிறார்கள். தவறு செய்தவர்களை விட்டுவிட்டு தவறு செய்யாதவர்களை வழக்கின் அடிப்படையில், தரவுகளின் அடிப்படையில், சொல்லப்பட்டிருக்கிற எதிர்கட்சியாக இருந்தபோது போடப்பட்ட வழக்குகளில் நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி ஒரு நடைமுறையை எடுப்பது நீதித்துறைக்கு ஆரோக்கியமானதா என்பதை நான் எனக்கே கேட்டுக்கொள்வேன். இல்ல, ஒண்ணுமே இல்லாத வழக்கு அப்படின்னா அதுல இருந்து ஏன் வெளியே வர முடியல? டான்சி கேஸ்ல குற்றத்தை ஒப்புக்கொண்டவரே விடுதலையான வரலாறு இங்க இருக்குல்ல. நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு பார்ப்பனிய பெண்மணி, ஜெயலலிதா இரும்பு பெண்மணி. டான்சி கேஸ்ல அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஆமா நான் தப்பு பண்ணதுதான், நான் திரும்ப கொடுத்துட்றேன். நீதிபதி ஏத்துக்கிட்டாங்கல்ல. இப்ப திரும்ப கொடுக்க முடியாது. இப்ப சட்டம் மாறிடுச்சுல்ல. நான் அதைத்தான் சொல்றேன், தவறு தானே, தவறு தானே. அப்ப அங்க விடுதலை செய்யப்பட்ட ஒருவர் வந்து இங்க ஒண்ணுமே இல்லை, அந்த அம்மா தொழில் பண்றாங்க, அவங்க வந்து 5 லட்சத்துக்கு வந்து எக்ஸஸா வரி கட்டியிருக்காங்க, அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டியிருக்காங்க, இதில் எனக்கு சந்தேகம் இருக்குன்னு ஒரு நீதிபதி வந்து தண்டிக்கிறாரு அப்படின்னா, வேர் இஸ் த வேலிட் குவெஸ்டன்? அப்பீல் அக்யூட்டல், அதாவது அப்பீல் அகெயின்ஸ்ட் அக்யூட்டல்ங்கிறது வந்து ரேர் அண்ட் ரேர் கேஸா தான் நடத்துவாங்க. இப்போ கன்விக்ஷன்ல ஜெயிலில் இருக்கான் அப்படின்னா அவன் ஜெயிலில் இருக்கான், அவனோட ரைட்டு கேட்டையிலாவது உடனே நடத்தணும் அப்படின்னு நடத்துவாங்க. ஒரு அக்யூட்டல் ஆன கேஸை இவ்வளவு அவசரமாக நடத்த வேண்டிய தோரணை ஏன் வந்துச்சு? அங்க பிரைமா ஃபேசி வேற மாறுது இல்ல. இதை நான் பொலிட்டீஷியனா ஒரு கருத்து சொல்றேன். பொங்கல் பரிசு தொகுப்பு அதை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க, என்னென்ன அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா மக்கள் போன முறையே வந்து அந்த பொங்கல் பரிசு தொகுப்புல பல பிரச்சனைகள் இருந்ததா தெரிவிச்சிருந்தாங்க. அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. முதலமைச்சரே கூட அந்த தவறுகளை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்ற செய்திகள்லாம் கூட வந்துச்சு. இப்ப மீண்டும் பொங்கல் பரிசு. ஆனா மக்கள் வந்து
ஒரு பணத்தொகையை எதிர்பார்க்கறாங்க அப்படின்றது தானே இருக்கு. அது முதலமைச்சர் முடிவு செய்வார். அது இருக்கா? அப்படி ஒரு திட்டம் இருக்கா? முதலமைச்சர் முடிவு செய்வார். இது மக்களுக்கான ஆட்சி. மக்கள் என்ன நினைக்கிறார்களோ, மக்களின் தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி. முதலமைச்சர் முடிவு செய்வார். இல்ல அப்படி ஒரு திட்டம் இருந்தா அதை முதல்லயே சொல்லியிருக்கலாமே. நான் அதைத்தான் சொல்றேன், முதலமைச்சர் முடிவு செய்வார். நான் ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்ற ஆள் இல்லை. நான் ஜஸ்ட் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். பட் ஐ கேன் எஸ்டாப்ளிஷ் மை செல்ஃப். முதல்வர் நல்ல முடிவை அறிவிப்பார். இல்ல அறிவிச்சிட்டாங்க பொங்கல் பரிசு தொகை. அதைத்தான் சொல்றேன். நீங்க மக்கள் பணம் எதிர்பார்க்கறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதை குறித்து முதல்வர் முடிவு எடுப்பாருன்னு சொல்றேன். அதானி குறித்து பேசுனீங்க. அதானி விசாரணை வந்து செபியே தொடரலாம், செபியே நடத்தலாம் அப்படின்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வருத்தத்துக்குரிய தீர்ப்பு. ஏன்னா இந்திய நீதித்துறை என்பது ஒரு கண்கள் கட்டப்பட்டு அதன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாள் என்பது சீர்தூக்கி பார்ப்பதற்கு தானே தவிர கண்கள் கட்டிவிட்டதால் என்ன வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம் என்பது அல்ல. அதானியினுடைய ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து அவங்க சொல்றாங்க, இதை விசாரிப்பதற்கு செபி இருக்கிறது, செபியே விசாரித்து முடித்து விட்டது, அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வது? இல்ல சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைன்னா அதுல என்ன வேற என்ன நடக்கும், வேற என்ன விசாரிப்பாங்க? நீங்க வந்து இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிஸ் வந்து என்கொயரி பண்ணணுங்கிறதா எங்களுடைய கேள்வி. நீங்க வந்து செபி வந்து யாரோட கண்ட்ரோல்? ஃபினான்ஸ் மினிஸ்டர் கண்ட்ரோல். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி யாரோட கண்ட்ரோல்? பிஎம்மோட கண்ட்ரோல். நரேந்திர மோடி என்ன சொல்றாரோ அதைத்தான் வந்து நிர்மலா சீதாராமன் கேட்க போறாங்க. நிர்மலா சீதாராமன் என்ன கேட்கிறாங்களோ அதைத்தான் வந்து செபி கேட்க போகுது. செபி என்ன சொல்ல போகுது? அதானி கொடுக்குற ரிப்போர்ட்டை அப்படியே கொடுக்க போகுது. எஞ்சி இருக்கிற 2 குற்றச்சாட்டுகளை வேண்டுமானால் செபி விசாரிக்கலாம், இல்லை என்றால் வேறு யாரும் விசாரிக்கலாங்கிறாங்க. இது எப்படின்னா, நீங்க நம்பணும், ஹிந்து பல்லர் அப்படின்னு போட்டு ஒருத்தரை வந்து சம்மன் பண்ணி ஈடி கூட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த லட்சண கதை தான் இது. அந்த லட்சணம் தான் இது. நீங்க அதானியினுடைய ஹிண்டன்பர்க் ஊழலையும் இங்க வந்து பாவம் அந்த ஏழை விவசாயி, நான் சோத்துக்கே வெளியில ரேஷன் அரிசி வாங்கி தான் சாப்பிட்றேன், முதியோர் உதவித்தொகை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன்ட்ட ஈடி கூப்பிடுறீங்கிறீங்களா? ஈடி எப்படி வரும்? எங்க இருந்து வரும்? பிஎம்எல்ஏ ஆக்ட் இருந்தா தான் வர முடியும். நீங்க அந்த ஏழை விவசாயிக்கு நாங்க இப்ப கூப்பிட்டு கேட்டோம்னா 1008 கதை சொல்றீங்க. நீங்கள் சனாதனத்தை ஏற்கிறவர்கள், சர்வாதிகாரத்தை ஏற்கிறவர்கள், ஆரிய பார்ப்பனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு தான் இந்த ஆட்சிங்கிறதுக்கு தான் அந்த சம்மனுடைய முகப்பு. அவர் பெயரை போட்டு கீழே ஹிந்து பல்லர்னு சாதி அடையாளத்தோடு ஒரு அரசாங்க ஆவணம் குறிப்பிட்டு வருதுன்னா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். பொதுவெளியில் ஒருவரை சாதி பெயரோடு கூப்பிடுவதோ அழைப்பதோ தடை செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் ஒரு அரசு என்வெலப்ல அவரின் சாதியை குறிப்பிட்டு வருவது என்பது தொடர்ச்சியா எல்லா மக்களும் சொல்றாங்க. அந்த பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர் அவருடைய நிலங்களை கேட்டு மிரட்டுகிறார், ஆகவே இந்த இடி சம்மன் வந்துச்சுங்கிறாங்க. இன்னொரு அதிகாரி, இடி அதிகாரி, ஜிஎஸ்டி அதிகாரி சொல்றாரு, நாங்கள் மிரட்டப்படுகிறோம், சில குறிப்பிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நிர்மலா சீதாராமன் எங்களை துன்புறுத்துகிறார் அப்படின்னு சொல்றாரு. அந்த வழக்கு அமலாக்கத்துறை வாபஸ் பெறப்போவதாக செய்திகள் வருது. என்ன, அவன் கொலையே பண்ணிருக்கட்டுங்க, கொலையே பண்ணிருக்கட்டான், அவன் கோடி கோடியா கொள்ளையடிச்சே வச்சிருக்கட்டான். யூ ஹாவ் அ ரைட் டு கால் யுவர் நேம் ஃபெலிக்ஸ் பிரசன்னா அப்படின்னு தான் கூப்பிட முடியுமே தவிர ஃபெலிக்ஸ் இன்ன சாதி, பிரசன்னா இன்ன சாதின்னு நீ அரசாங்கம் போட முடியுமா? அதுக்கு அனுமதி உண்டா? பொதுவெளியில ஒருவனை சாதி பெயர் சொல்லிருக்குன்னா இந்நேரம் பிசிஆர் ஆக்ட்ல அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிருக்கணும். என்னுடைய நியாயமான கேள்வி தானே. அப்ப அதற்கான பதில் என்ன? இந்த ஆட்சியினுடைய, பாஜகவினுடைய ஆட்சியினுடைய முகம் இதுதான். பாஜக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகும். அது பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஏழையாக இருந்தாலும் சரி. ஜிஎஸ்டியில என்னைக்கு இடி உள்ள வந்துச்சோ அன்னைக்கு சின்ன சின்ன தொழிலாளர்கள் கூட, சின்ன சின்ன வேலை செய்கிறவனை கூட மிரட்டுகிற ஆயுதமாக பாஜகவினர் இடியை பயன்படுத்துகிறார்கள். இடி அலுவலகத்துல ரெய்டு நடந்தப்ப பாஜகவின் மாவட்ட தலைவர் எல்லாம் எதுக்கு இடி ஆபீஸ்ல இருந்தாங்க? இடி என்ன பாஜக ஆபீஸா? பாஜகவின் மாவட்ட தலைவர்களுக்கு இடி ஆபீஸ்ல என்ன வேலை? ஒருத்தன் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கான், கையும் களமா பிடிக்கப்பட்டிருக்கு, நீங்க வந்து அங்க பேசிக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன சார்? இட்ஸ் a clear case. பாஜகவினுடைய இன்னொரு அணிதான் இடி, ஆள் சேர்ப்பணி. இதுக்கு நிறைய உதாரணம் நான் சொல்லியிருக்கேன். செந்தில் பாலாஜில இன்னும் ஜாமீன் வாங்க முடியாத நிலை தான் இருக்கு. நான் அதைத்தான் சொல்றேன். பாஜகவின் ஆட்சிக்கு முன்னால் நீதித்துறை, பாஜகவின் ஆட்சிக்கு பின்னால் நீதித்துறைன்னு பிரிச்சு பாருங்க. அவர் இதே உயர் நீதிமன்றம் சொன்னிச்சு அவருக்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை, ஆகவே அந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்கிறோம்னு சொன்னாங்க. விடுவிக்கப்பட்ட ஒரு வழக்கில் மீண்டும் அவரை உட்கார வைக்க வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தில் இவர்கள் செய்வது. நாங்க இது எல்லாம் சார், இது திமுக வந்து இதை விட மோசமான காலகட்டங்கள்லாம் பார்த்திருக்கோம். இதை விட இன்னும் மோசமா போகும் தேர்தல் வர வர. அதையும் தயாரோடு எதிர்கொள்வதற்கு எங்கள் தலைவர் எங்களை தயார்படுத்தி இருக்கிறார். இதை விட இன்னும் மோசமா போகும், எழுதி வச்சுங்க.
அப்ப பேசப்படுகிற மாதிரி இன்னும் சில அமைச்சர்கள் குறிவைக்கப்படலாம்ன்றீங்களா? அமைச்சர்கள் இல்ல சார், ஒட்டுமொத்த திமுகவின் தலைவர்களே குறி வைக்கப்படலாம். ஏன்னா நாங்க ஈஸியா ஈல்ட் ஆகலாம். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி சீனியர் அண்ட் ஜூனியர் பவார் 70,000 கோடி வந்து கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்ன பிரதம மந்திரி நரேந்திர மோடி 48 மணி நேரத்துல பவார்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தோன்னா அஜித் பவாருக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுத்து எந்த துறையில ஊழல் பண்ணாரோ அந்த துறையை திரும்ப கொடுக்கிற லட்சணம் தான் பாஜக. வழக்கு முடியல சார். வழக்கு நீங்க சுத்தவான் தானே, நீங்க நியாயவான் தானே. ஆளுநருக்கு என்ன கடிதம் எழுதுனீங்க? செந்தில் பாலாஜி வந்து பதவி தொடரக்கூடாது அப்படின்னு. ஏன் நீங்க வழக்கு தொடர்ல இருக்குன்னா அவருக்கு எப்படி நீங்க அங்க கொடுத்தீங்க? ஹேமந்த் பிஸ்வாஸ் சார் தான் சொந்த பொண்டாட்டி பேர்லே 15 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. சொந்த பொண்டாட்டி சார். சுவேந்த் அதிகாரி, நாராயண ராணே, இவங்கெல்லாம் யாரு? நாராயண ராணே சொல்றார், பொது வெளியில சொல்றார், நான் காங்கிரஸ்ல இருந்தேன், நான் அப்படியே வந்து திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தேன், நான் இப்ப வந்து என் கதவை திறந்து வச்சுட்டு நிம்மதியா தூங்குறேன், ஏன்னா இப்ப ஈடி என் வீட்டுக்கு வராதுங்கிற. இல்ல நீங்க என்ன விளக்கம் சொன்னாலுமே கூட மக்கள் பார்வையில இருந்து பொதுவான ஒரு பார்வை, முதல் முறையாக திமுகவில் ஒரு அமைச்சருக்கு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. நாங்க நீதியை நம்புறோம் சார். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் நிச்சயம் அதில் விடுதலை பெறுவோம். இந்த வழக்கு பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அதைத்தான் கலைஞர் சொன்ன மாதிரி உச்ச நீதிமன்றமும் அப்படி இருந்தால் மக்கள் மன்றத்தில் நாங்கள் சந்திப்போம். முன்னேறத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.